இந்த கண்டென்ட் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறவங்க, ஒரு லீக் ஆடுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ சாம்பியன்ஸ், இன்றைக்கி பாய்ஸ் கிரிக்கெட் அகாடமியில் ஹரியும் லோகேஷும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ டர்ஃப் விக்கெட்டில் செஷன்ஸ் பண்ணுறோம். என்ன பிளான்னா, இன்றைக்கி வந்து நேற்று மேட்ச் ஆடினாங்க. மேட்ச்சில் ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஓவருக்கு 6 ரன் மேலே வேணும், விக்கெட்ஸும் இல்லை, மிடில் ஆர்டரில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பின்னாடி வந்து 2 பேட்ஸ்மேன் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸ். ஸோ அப்போ அந்த பேட்ஸ்மேனோட ரோல் லாங்காக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், சேம் டைமில் மேட்ச்சை முடிக்கவும் செய்யணும். ஸோ அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, அந்த சிச்சுவேஷனை திரும்ப ரீஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல இருந்த சிச்சுவேஷன் என்னது, ஒரு ஸ்பின்னர் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபீல்டு வந்துட்டு 4 ஃபீல்டர் உள்ளே இருந்தாங்க, மிச்சம் எல்லாம் வெளியில் இருந்துச்சு, ஸ்ப்ரெட் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ பவுண்ட்ரி வர்றது சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ தரையில் ஆடிட்டே இருக்கணும். ஸோ அலாங் த கிரவுண்ட். ஸோ லாங் ஆன் போச்சுன்னா 1-2s ஓடிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் பிளான். அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். Lovely. Good. நேற்று மேட்ச்சில் 2 பேருமே செட்டில் ஆகிட்டீங்க. யூ காட் தட் ஃபீல் ரைட்? நான் செட்டில் ஆகிட்டேன், கான்ஃபிடென்ட் ஃபீல் வந்துச்சா இல்லையா? பட் அதுக்கப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபீல்டு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ வி ஹாவ் ஸோ மெனி ஓப்பன் பிளேஸ், நிறைய இடத்துல ஓப்பனாக இருக்கும். ஆனால் அங்கே ஆடுறதுக்கான பிளான்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரு பவுலர் போடுறான், ஸோ நம்ம இதை பாக்ஸாக பிரிச்சுக்கணும் இந்த ஏரியாஸை. லைக் ஸோ விச் இஸ் லைக், நீ வந்து கார்டில் இருக்க, ஓகே, இந்த லைன் இதுக்கு இங்கெல்லாம் டவுன் த லெக், கரெக்டாக இங்கே வந்து டவுன் த லெக் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, லைக் ரொம்ப ஷார்ப்பாக ஆங்கிள் ஆச்சுன்னா ஃபைனாக, ஸோ வில் கெட் மோர் ரன்ஸ் ஃபார் தட். ஓகே, பட் அது குட் லென்த்தில் இருந்துச்சுன்னா we can score it here. ஓகே, கொஞ்சம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா we can make on drive. அது நல்ல ட்ரைவ்னா மேபி பவுண்ட்ரி கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. அதே பால் இந்த பக்கம் வர குட் லென்த் ஃபார்வர்டில் இங்கே, ஓகே, கொஞ்சம் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லாங்லேருந்து தான் இங்கே இவன் ஒன்று ஒர்க் பண்ண பார் ஷார்ட் பால் அழகா. ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து நோ ஸ்லிப்ஸ், அவங்களுக்கு வந்து பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ண, ஏன்னா ரன்னு வந்து 6 per மேலே இருக்கிறப்போ, ஸோ பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணாலே தே வில் பி இன் த கேம். அவங்க பிளான் அதுதான். ஸோ ஆப்பனண்டோட பிளான் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். வாட் தே ஆர் திங்கிங், அவங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த இடத்துல, புரியுதா? இந்த இடத்துல அவன் என்ன யோசிக்கிறான், ஸோ நம்ம பவுண்ட்ரி கொடுக்கக்கூடாது. பட் நமக்கு 2s வந்தால் கூட கேம் சேஞ்ச் ஆகிடும். அப்போ அவன் திங்க் பண்ணுவான், அவன் 2 கட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டை உள்ளே கொண்டு வருவான், ரைட்? அவனோட கேம் பிளானை நம்ம என்ன பண்ணணும், கவுண்டர் பண்ண பார்க்கணும். ஸோ நீ வந்து ஓகே பவுண்ட்ரி கொடுக்கணும், எஸ் ஐ வில் ரன் 2 for it, ரைட் லெஃப்டில் 2s, ஓகே. அண்ட் அந்த ட்ரைவோட எப்படி நல்லா பளீர்னு நேராக அடித்தா கையில், அதே பாலை கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த கேப்பில் ஆடிட்டு ஃபாஸ்ட்டாக அவன் வரணும். இல்லை, பெரிய கிரவுண்டில் தானே ஆடணும், லாங் பவுண்ட்ரி. ஸோ அங்கேருந்து அந்த ஃபீல்டர் வரதுக்குள்ளே நம்ம 2s வந்து என்ன பண்ணலாம், ஓடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ், ஓகே, இந்த மாதிரி பிளான்ஸும் இந்த மாதிரி கேப்ஸ் பார்க்குற எபிலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இந்த பாக்ஸில் இருந்தால் எந்த கேப், இந்த பாக்ஸில் இருந்தால் இந்த கேப், எது ட்ரைவு, ஓகே, எது டிஃபென்ஸுக்கே ஒரு ரன், டிஃபென்ஸுக்கே ஒரு ரன் இருக்குது, கரெக்டாக. நல்ல பால் வந்து சும்மா இப்படி வச்சா கூட ஒரு ரன் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பிளான்ஸ் வந்துட்டு கேப்ஸ் பார்க்குறது, எந்த பாலை எந்த கேப், அதில் கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, ரைட்? ஸோ இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து நிறைய பால்ஸ் ஆட போகிறோம், நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆட போகிறோம், கேப்ஸில் ஆடிட்டே இருக்க போகிறோம். ஓகே, ready? Yeah, come on. Yeah, that's well made. Good one. No. Pocha backward. Good. Well tried. இந்த விக்கெட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டாப்பிங் விக்கெட்டில் ஃப்ளிக் இருக்கா? இல்லை, புரியுதா? பால் ஸ்டாப் ஆகி வர விக்கெட்டில் நம்ம போயிட்டோன்னா நம்ம ஏர்லியாக இருப்போம். ஸ்டாப் ஆகி வர விக்கெட்டில் நிறைய ஃப்ரண்ட்லேயே ஆட பாருங்க, புரியுதா? ஸ்டாப் ஆகி வர விக்கெட்டில் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப்லேருந்து பனிஷ் பண்ணலாம். இந்த மேலே விழுற பாலை கொஞ்சம் கான்ஷியஸாக தான் ஆடி ஆகணும், புரியுதா? யா, played, lovely, good one, played.
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Yeah, beautiful, beautiful. There you get a boundary. இந்த கண்டென்ட் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறவங்க, ஒரு லீக் ஆடுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் எவ்ரி மேட்ச் கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். கண்டிப்பாக டாப் ஆர்டர் கண்டிப்பாக பிரேக் ஆகிருக்கும், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருப்பீங்க, பால் பை பால் ரன் வேணுங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஆப்போனன்ட் நல்லா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் இதை ஒர்க் பண்ணல, உங்கள் நெட் செஷன்ஸில் என்ன பண்ணல, இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணல. இதை எவ்வளோக்கு எவ்வளோ அலாங் த கிரவுண்டுன்னு நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணாதான் மேட்ச்சில் என்ன வரும், இது வரும். மேட்ச்சில் போயிட்டு நம்ம கேப்டன் கொடுப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன், தரையில் ஆடு அப்படின்ட்டு, இல்லை வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்ட்ஸில் சொல்லுவாங்க தரையில் ஆடுன்னு. உங்களால் அந்த டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் உங்கள் ஆர்ஜ் வந்துட்டு நீங்கள் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் பண்ணுவீங்க. ஸோ மேட்ச்சில் என்ன சுச்சுவேஷன்ஸை நீங்கள் டீல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸை அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் க்ரோத் சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய ஆடணும். ஒரு ½ அன் ஹவர் செஷன்னால இதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. எவ்வளோ இந்த சுச்சுவேஷனை எவ்வளோ லாங் உங்கள் ஆடுறீங்க, எவ்வளோ நேரம் ஆடுறீங்க, நிறைய நேரம் ஆட மென்டலி நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் உங்கள் பாடி அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகும். தரையில் ஆடுறதுக்கு உங்கள் பாடி வந்துட்டு சப்போர்ட்டிவ் ஆகும். உங்கள் இன்ஸ்டிங்க்ட், உங்கள் நாடி நரம்பெல்லாம் ஊறி போய்டும் அந்த சுச்சுவேஷன்ஸ் ஆடுறதுக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சூப்பர்பான எக்ஸாம்பிள் விராட் கோலி. எவ்வளோ சேஸ் பண்ணியிருப்பார், சேஸில் அவர் கிங்னு சொல்லலாம். அவர் ஆடுறது பார்த்தீங்கன்னா தெரியும், அலாங் த கிரவுண்ட் தான் இருக்கும், மேட்ச்சை முடிக்காமல் வெளிலே வரமாட்டார். ஸோ அவங்கள எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஃபெலோஸ்.